ஏன் சார் கவலைப்படுறீங்க? நான் இருக்கேன், பாத்துக்கிறேன். வணக்கம் சார். உட்காரு. ஓகே சார், வச்சுறேன். வா தம்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். ஏதோ பூவரசு நல்லூர்ன்ற கிராமத்துல தாத்தா பாட்டியோட இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இருந்தேன், ஆனா இப்ப இங்க வந்துட்டேன் சார். அப்படியா? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே? என்ன சார், இல்லாம போறதுக்கு அது என்ன சாதாரண பிரச்சனையா? ஜாதி பிரச்சனையாச்சு. என்ன தம்பி சொல்ற? இவ்வளவு பிறகு அந்த ஆளுங்க தொந்தரவு பண்றாங்களா? என்ன கொல்லவே வந்துட்டாங்க சார். என்னப்பா சொல்ற? எப்ப இதெல்லாம் நடந்துச்சு? 2 நாளைக்கு முன்னாடி தான் சார். சென்னையிலயா? இல்ல சார், கிராமத்துல. கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? இல்ல சார், அதுக்குள்ள இங்க வந்துட்டேன், கொடுக்கல. என்னப்பா நீ கொலை முயற்சின்ற கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க வேணாமா? சரி, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, செய்ய வேண்டியது என்னன்னு நான் சொல்றேன். சரி, நீ என்ன பண்ணு, இதை ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி. வேணாம், நீ கொடுக்க வேணாம். ஏன்னா நீ கொடுத்தா பூவரசநல்லூர் போய் தான் கொடுக்கணும். ஏன்னா உன் மேல மர்டர் அட்டெம்ப்ட் நடந்தது அங்கதான். அதனால உங்க அப்பாவை கொடுக்க சொல்லு. அவரை இங்க வச்சு தானே மிரட்டினாங்க, அவர் இங்க கொடுக்கலாம். நம்ம ஸ்டேஷன் லிமிட்ல தான் வரும். ஏன் சார், ஏற்கனவே கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கே எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கல, இதுல அடுத்த கம்ப்ளைண்ட் வேற கொடுக்க சொல்றீங்க? தம்பி, நாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்காம கையை கட்டி உட்கார்ந்துருக்கோம்னு நினைக்கிறியா? அப்படி சொல்ல சார், கீர்த்தி போனதுல இருந்து 20 நாளைக்கு மேல ஆக போகுது. கொன்னது யாருன்னு இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லைங்கிற ஆதங்கத்துல சொல்லிட்டேன். எந்த தகவலும் இல்லையா? அப்படின்னு யார் சொன்னது? கொன்னது யாருன்ற வீடியோ ஃபுட்டேஜ் உங்க அப்பா கிட்ட காட்டுனேப்பா. வீடியோ ஃபுட்டேஜா? சார் சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமா ரோஹித், கீர்த்தியை சுட்டு கொன்னும் ஓடி போய் ஒரு பைக்ல ஏற சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அத உங்க அப்பா அம்மா எல்லாருக்கும் போட்டு காமிச்சு, இவனை அடையாளம் தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுன்ட்டாங்க. இத உன்கிட்ட சொல்லி அவங்க. இல்ல சார், நீ இருக்கிற மனநிலையில உன்கிட்ட இத பத்தி எல்லாம் பேசி தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நினைச்சிருப்பாங்க. யார் சார் அவன்? கீர்த்தியை கொண்டு அந்த அயோகர் ராஸ்கல் யார் சார்? அது இன்னும் தெரியலப்பா, விசாரிச்சுட்டு இருக்கோம். என்ன சார், ஆள் யாருன்னு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குன்றீங்க, அதுக்கப்புறமும் ஆளை கண்டுபிடிக்க முடியல சொல்றீங்க? வீடியோ ஃபுட்டேஜ்ல ஒரு ஆள் ஓடி போய் பைக்ல ஏறதான் தெரியுதே தவிர முகம் தெளிவா தெரியல. அடையாளம் தெரியாத அளவுக்கு முகத்துல துணியை கட்டி வச்சிருக்கான். சார், அந்த வீடியோ ஃபுட்டேஜ் நான் பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். யாருன்னு உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இல்ல சார், எனக்கு எதுவும் தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் க்ளூ கிடைச்சதா? க்ளூ ஒன்றும் கிடைக்கல. எல்லாரும் அடையாளம் தெரியலன்னு சொல்றத வச்சு பார்த்தா என்னோட கேஸ் கொலைகாரன் கூலிப்படை ஆளா தான் இருக்கணும். கீர்த்தியை கொல்ல சொல்லி அவனை ஏவி விட்டவங்க யாரு? ஏவி விட்டவங்களுக்கு என்ன நோக்கம்? இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் இருக்கோம். சார், ஆக்சுவலா கொலைகாரனோட நோக்கம் கீர்த்தியை கொல்றது இல்ல, என்ன கொல்றது தான். என்ன நோக்கி வந்த புல்லட்டை தான் கீர்த்தி வாங்கிக்கிட்டான். அதனால என்ன கொல்லணுன்ற மோட்டிவ் யாருக்கு இருக்குன்னு விசாரிங்க சார், அது உங்களுக்கு கரெக்டா இருக்கும் சார். இதுல ஒரு குழப்பம் இருக்கு ரோஹித். கொல்ல சொன்னவங்களோட டார்கெட் கீர்த்தியா இல்ல நீயா? யாருங்கிறது இன்னும் கிளியர் ஆகல. இந்த கூலிப்பட கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டோம்னா எல்லா விஷயமும் வெளில வந்துடும். சீரியஸா தேடிட்டு இருக்கேன், பார்க்கலாம். மாட்டாம எங்க போயிடுவான். சார், இந்த விஷயத்துல நானும் உங்களுக்கு உதவி செய்யலான்னு இருக்கேன். அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எனக்கு கொடுத்தீங்கன்னா நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த கொலைகாரனை தேடுவேன். கண்டுபிடிக்கிறியோ இல்லையோ, கொலைகாரன் உன் மேல எதுவும் அட்டம் பண்ணிராம நீ அலர்ட்டா இருக்கிறதுக்காச்சும் யூஸ் ஆகும்ல, அது உனக்கு பிரயோஜனப்படும். இப்பவே உன் நம்பருக்கு அனுப்புறேன், உன் நம்பருக்கு. வந்துருச்சான்னு பாரு. வந்துருச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் கிளம்புறேன். சரிப்பா, ஜாக்கிரதையா அலர்ட்டா இரு. என்ன பிரச்சனைனாலும் எப்ப வேணாலும் என்ன கூப்பிடு, சரியா? சரிங்க சார். சரிப்பா, கிளம்பு. நான் வரேன் சார். ஒரு பிரயோஜனமும் இல்ல ஞானம். அந்த ஆளு போனே எடுக்க மாட்டேங்கிறான். என்னங்க இது? அவரே உங்களுக்கு போன் பண்ணுவாருன்னு தானே அவங்க அம்மா சொன்னாங்க. அவரும் போன் பண்ண மாட்டேங்கிறாரு, நீங்க போன் பண்ணாலும் போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்படி இருந்தா நமக்கு எப்படிங்க விவரம் தெரியும்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கொஞ்ச நாளா நம்ம குடும்பத்துக்கு எந்த பக்கம் போனாலும் முட்டு சந்தாவே வருது. எங்க போய் முட்டிக்கிறதுன்னே தெரியல. இல்லைங்க, நாம கும்புற சாமி நம்மள அப்படியெல்லாம் கைவிட்டுறாதுங்க. நம்பிக்கை கொடுக்கற மாதிரி ஒரு தகவலும் வரலையேம்மா. நம்பிக்கையை விடு, ஒரு தகவல் கூட வரலையே. ஒண்ணுமே தெரியாம இருட்டறைக்குள்ள கண்ணு தெரியாத உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்கோம். அப்பா, என்ன தூர நாதன் ஏதாவது போன் பண்ணாரா? இல்லப்பா, போன் எதுவும் பண்ணல. என்னப்பா இது, எங்க கூட தான் பேச தயங்குறாரு, போன் எடுக்க தயங்குறாருன்னு நினைச்சேன்.
நல்ல பழகின ஆளு நீ உங்ககிட்டயும் பேச மாட்டேங்கிறாரு, என்ன பண்றது? மங்களா, துரை, ஏன் ஒருத்தர் ஒரு மாதிரியா பாத்துக்கிறீங்க? என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா, நானும் அண்ணனும் அலம பத்தி விசாரிக்க போயிருந்தோம் இல்லையா? ஏதாவது தகவல் கிடைச்சதா? தகவல் கிடைச்சதுமா. என்னப்பா தகவல்? அலமுவையும் ஒரு இளவயசு பையனையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்த்துருக்காங்க. அலமுவையும் ஒரு இளவயசு பையனையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்த்துருக்காங்க. துரை, என்னையா சொல்ற? என்னங்க? இருஞ்சானா அவன் முழுசா சொல்லி முடிக்கட்டும். சொல்லுப்பா. அலமு அந்த பையன் கூட பேசிக்கிட்டு கார்ல ஏறி போனதா சொல்றாங்க. இதாம்மா தகவல். ஐயோ, என்னங்க இது? இவன் இப்படி கூடிய கெடுத்துட்டாளேங்க. நம்ம மூஞ்சில எல்லாம் கரிய வாரி பூசிட்டாளேங்க. ஏங்க, அவன் இஷ்டப்பட்டவனுக்கு தானே எங்க கல்யாணத்தை பேசி முடிச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இவன் ஏங்க இப்படி பண்ணா? ஞானம் பொறுமையா ஞானம். அந்த பையன் யாரு என்னன்னு தெரியாம நீயே ஏதோ ஒரு முடிவு எடுக்கிற. எப்படிங்க முடிவு எடுக்காம இருக்க முடியும்? கல்யாணம் நிச்சயமான பொண்ணு யாரும் சம்பந்தமே இல்லாத பையனோட இவன் தனியா போயிருக்கிறான்னா, ஐயோ, நான் வேற எப்படி முடிவு எடுக்கிறது? எனக்கு என்னவோங்க, இது அந்த நாதனோட வேலையா தாங்க இருக்கும். பாருங்க, அவனும் போன் எடுக்க மாட்டேங்கிறான், இவளும் போன் எடுக்க மாட்டேங்கிறா. இப்படி இருந்தா நான் வேற எப்படிங்க முடிவு எடுப்பேன்? ஐயோ, யார் பாது? யாருங்க? பூபாலன் தான். சொல்லுங்க மாப்பிள்ள. மாமா, அலமு வந்துட்டாளா மாமா? மாமா மாப்பிள்ள, இல்ல அலமுவை பத்தி கேட்டு திரும்ப திரும்ப போன் பண்றேன்னு உங்களுக்கு சங்கடமா கூட இருக்கலாம். அலமுவை பத்தி ஒரு தகவலும் தெரியாம பதட்டமா இருக்கு மாமா. அதனாலதான் தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. அவ மேல இருக்கிற அக்கறை பிரியத்தினால தானே போன் பேசுறீங்க. அதை தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? என் பொண்ணுக்கு இவ்வளவு அன்பான புருஷன் அமையறதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா, அலமு வந்துட்டாளா மாமா? இல்ல மாப்பிள்ள, இன்னும் வரல. போன் பண்ணிருக்கா. அவ ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருக்காளா? ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருக்கா. ஓ, ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருக்காளா? ஆமா, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன விஷயத்த சொல்றதுக்காக போயிருக்கா போல இருக்கு. அது போன இடத்துல கல்யாணம் ஆகி சென்னைக்கு போயிட்டேன்னா உங்க கூட பேசவே முடியாது, அதனால இது பேசிட்டு சாப்பிட்டு போலான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு உட்கார வச்சுட்டா போல இருக்கு. க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதான் தட்ட முடியல, அதான் இருக்கேன்னு சொல்லிட்டா. ஓ, அப்படியா? அப்படின்னா சரி மாமா, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? பத்திரமா தானே இருக்கா? இல்ல வேற ஒன்றும் பிரச்சனை இல்ல, பத்திரமா தான் இருக்கா. ஒரு தகவலும் இல்லைன்னதும் கொஞ்சம் பதட்டமா போயிடுச்சு. இப்ப பண்ண போன அவ கொஞ்சம் முன்னாடி பண்ணிருந்தா யாரும் பதட்டப்பட்டிருக்க வேண்டியதில்ல. அவதான் பண்ணலன்னாலும் நான் பண்ண போனையாச்சும் எடுத்து வந்திருக்கலாம். ஏன் எடுக்கலன்னு தான் தெரியல. அது அவ போன்ல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஏன்னா என்கிட்ட பேசும்போது கூட அவ ஃப்ரெண்டு போன்ல என்ன பேசினா. சரிங்க மாமா, அலமு சேஃபா இருக்கான்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. மாமா, நீங்க தப்பா நினைக்கலனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க மாப்ள. அலமு எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி, அவ வீட்டுக்கு வந்ததும் எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ண சொல்றீங்களா? அவ குரலை ஒரே ஒரு தடவை கேட்டனா நான் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவேன். சரி மாப்ள, அலமு வந்ததும் கண்டிப்பா பேச சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா, வச்சிடுறேன். சரி மாப்ள. உழைப்பால் உயர்ந்த உத்தமர், உண்மையை தவிர வேற எதுவுமே சொல்ல தெரியாத உண்மை விளிம்பி, ஹரிச்சந்திரனோட கடைசி தம்பி அருணாச்சலம். என்ன புழுகு புழுகிறார் மனுஷன்! அடேங்க அப்பா, பொய் அவர் வாயில என்ன கோர்வையா வருதுன்னு பாத்தீங்களா? அன்பு மக அலமேலு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காளாம், சாப்பிட்டுட்டு தான் வருவாளாம், போன் ரிப்பேராம். அடடடா, அலமோ, உன்னோட பொய், பித்தலாட்டம், நடிப்பு திறமை இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு இப்பதானே எனக்கு புரியுது. எல்லாமே ரத்தத்திலேயே ஊறி வந்திருக்கு இல்ல? ஏண்டி, உங்க வீட்டுல எல்லாருமே இப்படிதான் பொய் பித்தலாட்டம் பண்ணுவீங்களா? மத்தவங்களை ஏமாத்தணுங்கிறது என்ன உங்க பரம்பரை தொழிலா? இவ்வளவு கேவலமான குடும்பமா உங்க குடும்பம்? என்ன ஆத்திரம் வருதா? உண்மையை சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு ஆத்திரம் வருதா? உன் போய் உன் அப்பம் போய் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கனே, எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும். ஆமா, உங்க அப்பா போலீஸ்க்கு போவாரு, என்ன தூக்கி ஜெயில போடுவாருன்னு அக்கா கிட்ட சொன்னியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. முதல்ல, உங்க அப்பா போலீஸ்க்கு போக மாட்டாரு. கல்யாண பொண்ணு காணாம போயிடுச்சுன்னு போலீஸ்க்கு போனா மானம் போயிடுமே. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அப்படியே போனாலும் யாரும் என்ன சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கான ஏற்பாட பக்காவா பண்ணிருக்கேன். ஏற்பாட பத்தி சொல்லிக்கிட்டு இருந்த பலியாடே வந்துருச்சு. என்ன பாக்குற? உன் முன்னாள் காதலன் நாதன் தான்
மாமா வாங்க. நாதன் நீங்களா? வாங்க வாங்க வாங்க. ஏங்க நீங்க எப்படிங்க? உங்களை சந்திப்பன கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. நானும் தான். பூபாலன் யார் இவரு? இவர் பேர் தாங்க நாதன். நம்ம அலமுவுக்கு ரொம்ப வேண்டியவர். நான் சொல்லிட்டு இருந்தேனே, ஆ. இவர் தான் அவரு. ஓ அப்படியா? வாங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க. எதிர்பாராத சந்திப்பாய் போச்சுல. ஆமா சார், ஜெயிலில் உங்களை பார்க்கும்போது அடுத்ததா உங்களை கல்யாணத்தில் தான் பார்க்க போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடியே திடீர்னு சந்திக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. எப்படி சார் இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க ஜெயிலுக்கு வந்திருந்தப்ப நான் ஒரு மாதிரி குழப்பமான மனநிலையில இருந்தேன். அதான் உங்ககிட்ட சரியா பேச முடியல. அதனால என்ன சார்? ஆமா, இங்க வந்தது என்ன விஷயத்துக்காக? மாமாவை பார்க்க வந்தீங்களா? இல்லைங்க, ஃபேக்ட் என்னன்னா சார் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. இந்த வீடு யாருதுன்னே தெரியாது. பின்ன வேற அட்ரஸ் தேடி வந்தீங்களா? ஒரு சின்ன பிரச்சனை பேசணும்னு இந்த அட்ரஸ்ல வந்து என்ன பாருங்கன்னு அலமுகிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்ன சொல்றீங்க நாதன்? எனக்கும் அலமு கிட்ட இருந்து இதே மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதை வச்சுதான் நானும் இங்க வந்தேன். ஒரே மெசேஜ உங்களுக்கும் அனுப்பி எனக்கும் அனுப்பி என்ன குழப்பம்னே தெரியலையே. நம்மள இங்க வர சொல்லிட்டு அவ என்னன்னு தெரியலையே. அப்படின்னா அலமு இங்க இல்லைங்களா? இல்லையே நாதன், இனிமே வருவா போல இருக்குன்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வந்துட்டீங்க, வர சொன்னவளை இன்னும் காணுமே. சார், கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அலமுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். சந்தோஷமா இருந்துச்சு. கல்யாண விஷயத்துலயும் பிரச்சனை ஒன்றும் இல்லையே? இல்ல ஸ்மூத்தா தானே போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாம் பிளான் பண்ண மாதிரி ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஏன் இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா பெட்டரா இருக்கும்னு தோணுதா உங்களுக்கு? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். நான் ஏன் அப்படி நினைக்கணும்? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியா வாழணும் தானே ஆசைப்படுறேன். உங்களுக்கும் ஆலமுவுக்கும் நடந்திருக்க வேண்டிய கல்யாணம் நான் வந்து கெடுத்துட்டேன். ரொம்ப வருத்தமா இருக்கும் இல்ல சார்? என்ன சார் நீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வீட்டுல பேசினாங்க, அமையல, அவ்வளவுதான். என்ன நாதன், டக்குன்னு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஒண்ணுமே இல்லாமையா அலமுவை துரத்தி காதலிச்சிங்க? ஒண்ணுமே இல்லாமையா அலமுவுக்காக என்ன மாதிரியே உங்க உயிர் நண்பன் மகேந்திரன் கூட சண்டை போட்டீங்க? ஒண்ணுமே இல்லாமையா அலமுவை என் கூட சேர்த்து வைக்க அலைஞ்சிங்க? சார், அதெல்லாம் முடிஞ்ச கதை. அலமு என்னமோ நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது என்னமோ உண்மை. ஆனா இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லை. எப்ப நீங்க அலமு மனசுல இருக்கீங்கன்னு தெரிஞ்சதோ அப்பவே என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சுத்தமா தொடச்சு அழிச்சிட்டேன். எங்கிருந்தாலும் வாழ்க அந்த டைப் நீங்க இல்லையா? காதலுக்காக காதலே விட்டு கொடுக்கறதுன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி இல்லையா? பெரிய விஷயம் சார், ரொம்ப பெரிய விஷயம். அலமு மேல எந்த அளவுக்கு பிரியமோ அக்கறையும் இருந்தா இந்த மாதிரி ஒரு தியாகத்தை பண்ணுவீங்க? அலமோட நல்ல ஃப்ரெண்டுங்கிற முறையிலங்க. இல்ல நாதன், ஃப்ரெண்டுன்னு சொல்லாதீங்க. பிரச்சனை பேசணும் வாங்கன்னு சொன்ன ஒரு சாதாரண மெசேஜுக்காகவே இப்படி அடிச்சு புடிச்சு ஓடி வரீங்கன்னா நீங்க வெறும் ஃப்ரெண்டா இருக்க முடியாது. அதுக்கும் ஒரு படி மேல. அலமுவுக்காக எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கிற டைப் நீங்க, அப்படிதானே? ஃப்ரெண்டோட கூடுதல் தான். நீங்க எதை மீன் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அலமோட நல்ல வாழ்க்கைக்காக நான் என்ன உதவி வேணா செய்ய தயாரா இருக்கேன். அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்களேன், பேசாம அலமு விட்டுட்டு ஓடி போயிடுங்க. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்களேன், பேசாம அலமு விட்டுட்டு ஓடி போயிடுங்க. என்ன சார் சொல்றீங்க? உங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அலமுவன்னா நீங்க ஏதோ விளையாடுறீங்கன்னு நினைக்கிறேன். விளையாடலடா முண்டோ, சீரியஸா தான் சொல்லிக்கிட்டு இருக்க. சார், என்ன புரியலையா? நான் சொல்ற மாதிரி செய், தானா புரியும். முதல்ல அலமுவோட அப்பா அருணாச்சலத்துக்கு போன் பண்ணி இந்த மாதிரி அலமுவ நான் உயிருக்கு உயிரா காதலிச்சேன், அவ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல, அவளும் அப்படிதான் நினைக்கிறா, அதனால அலமுவும் நானும் ஊரை விட்டே ஓடிக்கிட்டு இருக்கோம், ஏதாவது வெளியூருக்கு போய் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம்னு இருக்கோம், எங்களை தேடாதீங்கன்னு சொல்லு. யோ, உனக்கு என்ன கிறுக்க பிடிச்சு போச்சையா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தப்பா பேச சொல்ற? என்ன பேசணும் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? நான் புரிஞ்சுதான் பேசுறேன், உனக்கு தாண்டா புரியல முட்டாள். ஏண்டா எனக்கு தெரியாம 4 ஆம்பளை பசங்களை காதலிக்கிறேன்னு சொல்லி சுத்தல்ல விட்டவடா அவ. தெரியாம இன்னும் எத்தனை பேருக்கு கிறுக்கு பிடிக்க வச்சாலும் அவ. அப்படி ஒரு கேடு கட்டவள
நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சியா? மட சாம்பிராணி, இப்படி ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கேனக்கு இருக்கனாடா நானு? ஆமாயா, நீ கேனக்கு இருக்கதான். ஏயா, ஒரு பொண்ணு பின்னாடி பல பேர் சுத்துறாங்கிறதுக்காக அந்த பொண்ணை பத்தி எப்படியா தப்பா பேசுவ? எத்தனை பேர் வேணா அந்த பொண்ணு பின்னாடி சுத்தலாம், ஆனா அவ யார நேசிக்கிறா அதான் விஷயம். அவ உன்னதான் காதலிச்சா, உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. உனக்காக தவமா தவம் இருந்தா அந்த பிரியத்தை புரிஞ்சுக்க தெரியலனா சந்தேகமா இல்லையா? நிச்சயமா நீ கேனக்கு இருக்கதாயா. போதும் உன் சர்டிபிகேட். இங்க யாரும் கேட்கல. வாயை பொத்திட்டு நான் சொல்றதை மட்டும் செய். அருணாச்சலத்துக்கு போன் பண்ணி நான் சொன்ன மாதிரி சொல்லு. அதெல்லாம் அப்புறம், முதல்ல அலமோ இங்க அத சொல்லு. என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அவதான் உன் கூட ஓடி போயிட்டாளே. அட பாவி, அப்பனா அலமு நீதான் ஒளிச்சு வச்சிருக்கியா? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக என்ன வச்சு நாடகம் நடத்த பாக்குறியா? அயோக்கிய ராஸ்கல். அலமு கல்யாணம் பண்ண பிடிக்கலனா பிடிக்கல, இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இதுக்குடா இப்படி ஒரு டிராமா போட்டு எல்லாத்தையும் நோ அடிக்கிற? வேண்டான்னு சிம்பிளா சொல்லிட்டா அப்புறம் எப்படி அலமுவ கோமால இருக்கிற என் ஃப்ரெண்ட் ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? கோமால இருக்கிறவனுக்கு அலமுவ கட்டி வைக்க போறியா? அட பாவி அயோக்கிய ராஸ்கல், என்னடா சொல்ற? அதாவது நாதன், அலமுவ ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னா அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? அதனால அவளை கடத்திட்டு வந்தாச்சும் ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு திட்டம் போட்டேன். அத நேரடியா செஞ்சா பிரச்சனை ஆயிடும் இல்லையா? அதனால ரகசியமா செஞ்சேன். அந்த சந்தேகம் என் மேல வரக்கூடாது இல்லையா? அதனாலதான் உன்னை இங்க வர வச்சேன். இப்ப எல்லாம் செட் அடிச்சு பாரு. ஆகாஷ்க்கும் அலமுவுக்கும் நான் திட்டம் போட்ட மாதிரியே கல்யாணம் நடந்துரும். ஆனா அலமு வீட்டுல என்ன நினைப்பாங்க? அவ எல்லாரையும் கேவலப்படுத்திட்டு உன் கூட ஓடி போயிட்டதா நினைப்பாங்க. அவளை தேட கூட மாட்டாங்க. திரும்ப வீட்டுக்கு போனாலும் சேர்த்துக்கவும் மாட்டாங்க. ஆக மொத்தம் அலமுவுக்கு ஆகாஷ விட்டா வேற கதியே இல்ல. ஆகாஷோட வாழ்ந்துதான் ஆகணுங்கிற நிலைமை. அத நடக்க நான் விட்டாதான்டா. நீ என்னடா பண்ண முடியும்? நீங்க இருந்தா தானே அலமுவுக்கும் ஆகாஷ்க்கும் கல்யாணம் நடந்து முடிச்சு எல்லாம் செட்டில் ஆகுற வரைக்கும் இந்த ஏரியா பக்கமே நீ தலை காட்ட முடியாதபடி நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். அதோட முதல் கட்டம் தான் அலமுவோட அப்பாவுக்கு நீ போன் பண்றது. எங்க சமத்து குட்டியா, நான் சொன்ன மாதிரி போன் பண்ணி பார்க்கலாம். அலமு எங்கடா? ஓ, அதான் உன் பிரச்சனையா? அலமுவை காட்டினா நீ போன் பண்ணிடுவ, அப்படிதானே? வா. ஏய் அலமு, புடிங்கடா, புடிங்க. நீ காப்பாத்த போற வேகத்தை பார்த்தா அலமுவுக்கும் உனக்கும் தொடர்பு இருக்குன்னு தானே அர்த்தம்? ஏய் உன்னை கொல்றடா பொறுக்கி ராஸ்கல். டேய் ரொம்ப ஓவரா துள்ற. ஒரு சாதாரண போன் தானே பண்ண சொன்னா கேட்க மாட்டியா நீ? பெரிய பாயம் புலின்னு நினைப்பா உனக்கு. சரி, உன்னை எப்படி வழி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். மாமா, ஆகாஷ தூக்கி வண்டியில இருங்க. அக்கா கட்டா அவரு. டேய் பிடிச்சு வாங்கடா. ஏய் விடுங்கடா, விடுங்க. ஏய் அலமு, ஏய் டேய் விடுங்க. டேய் இருடா, ரைட்டா கட்டுக்கா. முடிச்சு போடுங்க. போலாம் வாங்கக்கா. வாங்க வாங்க எடுத்துட்டு வாங்க. டேய் 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 பூபாலா, எங்கடா போறோம்? ஆந்திராவுக்குக்கா. ஆந்திராவுக்கா? ஆமா, அங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் வீட்டுக்கு போறோம். அங்க லோக்கல்ல இருக்கிற கோயில்ல ஆகாஷ்க்கும் அலமுவுக்கும் கல்யாணம். அப்ப இந்த நாதன் என்னடா பண்றது? அருணாச்சலத்துக்கு போன் பண்ற வரைக்கும் இவன் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் வடக்குல போற லாரில எதுலயாச்சும் இவன் அடிச்சு தூக்கி எறிய வேண்டியதான். டேய் அருணாச்சலத்துக்கு போன் பண்றா. பண்ண மாட்டேன்டா, செத்தல் நான் பண்ண மாட்டேன்டா. நீங்க எல்லாம் பண்ற காரியத்துக்கு கூண்டோட ஜெயிலுக்கு போறீங்கடா. நடக்குதா பாரு. டேய் ரொம்ப சத்தம் போடுறான்டா அவன். அக்கம் பக்கத்துல தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். வாயில பிளாஸ்டர் ஓட்டு. ஏய் பிளாஸ்டர் ஓட்டி கூட்டிட்டு வாங்கடா. நீங்க போங்க போங்க. கூட்டிட்டு போங்க நான் வரேன். வாங்க இழுத்து வாங்கடா. அக்கா அந்த வண்டியில இருக்கீங்க. டேய் இவன் இந்த வண்டியில ஏத்துங்கடா. சீக்கிரம்டா. சீக்கிரம் ஏத்துங்க. சீக்கிரம். டேய் என்னடா பண்றீங்க? சீக்கிரம் சீக்கிரம் உள்ள ஏத்துங்கடா. உள்ள ஏறுங்க. நான் நீ ஃப்ரெண்ட்ல போ உட்காரு சீக்கிரம். சரிங்க சார். வண்டி அடிங்க. டேய் வண்டி